வணக்கம். சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் ரோட்டரி மாவட்டம் 32, 33 மற்றும் ஒய்எம்சிஏ உடற்கல்வி கல்லூரி இணைந்து பங்கேற்ற ரோட்டரி ஒலிம்பியாட் 2025 நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக இந்நிகழ்விற்கு கௌரவ விருந்தினர்களாக ரோட்டரி சர்வதேச மாவட்டம் 32, 33 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் டி. தேவேந்திரன், கல்லூரியின் தாளாளர் ஆசிர் பாண்டியன் மற்றும் கல்லூரி பொறுப்பு முதல்வர் டாக்டர் ஜோதி தயானந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். முதன்மை விருந்தினராக இந்திய அரசின் துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகம், சென்னை துறைமுக ஆணையத்தின் துணைத் தலைவர் எஸ். விஸ்வநாதன் ஐஏஎஸ் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் திரு ஏ. டி. ஜெகதீஷ் சந்திரா ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விஸ்வநாதன் மற்றும் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் ரவி வெங்கடேசன் ஆகியோர் தெரிவித்திருப்பதாவது: பள்ளி குழந்தைகளுக்கு விளையாட்டில் ஆர்வம் ஏற்பட இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதால் அவர்கள் தங்களது திறமைகளை வளர்த்து கொள்ள ஏதுவாக அமையும். அதேபோல் இங்கு வழங்கப்படுகின்ற சான்றிதழ்கள் உயர்கல்வி பயில்வதற்கும் வேலைவாய்ப்பில் சேருவதற்கும் இது முக்கியமாக அமையும். இன்னைக்கு பெரிய ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் ஆயிருக்கு YMCA கிரவுண்ட்ஸ்ல. ஐ குட் see a lot of youngsters, நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு இந்த ஈவெண்ட் இஸ் an annual event. ஸோ இந்த ஈவெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு I all wish them, and I could see the spirit with which students are playing. I'm very confident that this event will go a great way in building the sportsmanship among all the people. 33 என்கிற அமைப்பினால் ஒலிம்பியாட் 2025 என்கிற ஒரு கேம் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. இது எதற்கு என்றால், குழந்தைகளிடம், பள்ளி மற்றும் கல்லூரி குழந்தைகளிடம் விளையாட்டு முயற்சியை நாங்கள் மென்மேலும் வளர்ப்பதற்காக இது நடக்கிறது. இது நடப்பது வருடத்திற்கு ஒரு தடவை. இது கிட்டத்தட்ட 1100 குழந்தைகள், 1100 students are participating from different colleges and different schools. And this is for athletics as well for sports also. Athletics is about more than 7 to 8 games, 8 points, and for sports it is around 9. And at the end of the day, we are giving them medals for about 550 people who are successful. And for the entire students, for 1100 or 1200 whoever is there, we are giving certificates for them. But with YMCA signed by them, along with the Rotary District 3233, signed by District Governor Devendran and the chairman, even chairman Ravi Venkataraman, that's mine. And the other two will be by the YMCA authorities. One is the secretary and one is the principal. இது எதற்கு கொடுக்கிறோம் என்றால், இதிலிருந்து இந்த சர்டிபிகேட் வைத்துக்கொண்டு பள்ளிகளோ கல்லூரிகள் குழந்தைகளோ வேறு எதற்காக வேலைக்காகவோ இல்லை கல்லூரி படிப்பை தொடர்வதற்காகவோ இந்த சர்டிபிகேட் அவர்களுக்கு மிக மிக அவசியமாகப்படும். இதற்காக அவங்களுக்கு 5லிருந்து 10 மதிப்பெண்கள் or சதவீதம், something like that, it's a percentage or a score, they will be giving it and it will be useful for them to get into the school. This is what it is. நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பதற்கு YMCAக்கும் நன்றி. எங்களுடைய ரோட்டரி மாவட்ட தலைவர் திரு தேவேந்திரன் அவர்கள், தேவ இந்திரன், நான் எப்பொழுதும் அவரை சொல்லுவது தேவேந்திரன் இல்லை, தேவருக்கு இந்திரன், அவர்தான் எங்களது மாவட்ட தலைவர். அவரோட மேற்பார்வையில், அவருடைய ஆற்றலில் இருந்து நாங்கள் எல்லோரும் இதை வழிநடத்தி செல்கிறோம். அவருக்கும் அவருடைய துணைவியார், எங்களது ஃபர்ஸ்ட் லேடி என்று அர்ச்சனா தேவேந்திரன் என்று சொல்லுவோம், அவர்களுக்கும் நன்றி. எங்களுடைய செக்ரட்டரி சசி, அவரும் இதிலிருந்து ரொம்ப மிகவும் பாடுபட்டு இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் எங்களது தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க தமிழ். மேலும் இந்த விளையாட்டு நிகழ்ச்சியில் 1100 பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ரோட்டரி செயலாளர் சசி அர்ச்சனா தேவேந்திரன், கல்லூரியின் நிர்வாக அலுவலர் ஜான் சுதர்சன், கல்லூரியின் பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், பிற பணியாளர்கள் ஒத்துழைப்புடன் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது.